அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கி நம்ம சிறப்பு வாய்ந்த, சக்தி வாய்ந்த, மகத்துவமிக்க ஒரு சிறப்பு வாய்ந்த திக்ரை பற்றி பார்க்கலாம் வாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த திக்ருடைய சிறப்பு என்ன தெரியுமாங்க? இந்த திக்ரை நம்ம ஓதுவதன் மூலியமாக அல்லாஹ் தஆலா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்படிப்பட்ட திக்ர் தான் இந்த திக்ர். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்மளோட தேவைகளை, துவாக்களை அல்லாஹ் தஆலா கிட்ட கையேந்தி கேட்டிருப்போம். ஆனால் அந்த துவாக்கள் அனைத்துமே அல்லாஹ் தஆலா கிட்ட கபூல் ஆகணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குங்க. அது என்ன கண்டிஷன் தெரியுமா? இந்த திக்ரை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் தஆலா கிட்ட நீங்கள் உங்கள் துவாவை கேட்டிருந்தால் அல்லாஹ் தஆலா அதை அப்படியே கபூலாக்குவாங்க. நீங்கள் இந்த திக்ரை ஓதாமல் அல்லாஹ் தஆலா கிட்ட எந்த தேவையாக இருந்தாலும், எந்த துவாக்களை கேட்டாலும் அது உங்களுடைய துவாக்களானது வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இந்த இடத்திலேயே சுற்றிட்டு இருக்குமாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஹதீஸுங்க. ஏன்னா இந்த திக்ரை நம்ம ஓதுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா கிட்ட நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய துவாக்கள் கபூலாகுதுங்க. அப்படிப்பட்ட மகத்துவமிக்க சிறப்பு வாய்ந்த திக்ர் தான் இந்த திக்ர். இந்த திக்ரை ஓதுவதன் மூலியமாக நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்குங்க. நம்மளுடைய பிரச்சனைகள் இந்த திக்ரை ஓதுவதன் மூலியமாக நமக்கு அறியாமலேயே அல்லாஹ் தஆலா நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பாங்க. ஆலிம்கள் அதிகமாக இந்த திக்ர்களை தான் ஓதிட்டு வருவாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆலிம்கள் இதைத்தான் அதிகமாக ஓதி கொண்டிருப்பாங்க. இந்த திக்ரை ஓதுவதன் மூலியமாக அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுதுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு உண்மையான நடந்த விஷயம் இது. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாக சிறு பிரச்சனை காரணமாக தலாக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதாவது கணவன் மனைவி பிரச்சனை, 2 பேருக்கும் பொருத்தம் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்குள்ளே சண்டையாகி அதிக பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. தலாக் விடக்கூடிய ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் மனைவி அந்த கணவனுடைய மனைவி ஒரு ஆலிம்கிட்ட போய் கேட்குறாங்க, இது போல் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு எனக்கும் என் கணவனுக்கும். என் கணவன் தலாக் விட போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆலிம்கிட்ட. அப்போது அந்த ஆலிம் அந்த கணவருடைய மனைவி கிட்ட, நீங்கள் இந்த திக்ரை ஓதுங்க, தினமும் 50 முறை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கணவனுடைய மனநிலை மாறும். அந்த தலாக் விடும் பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களை அதிலிருந்து வெளியேற்றி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு வைப்பான். நீங்கள் 2 பேருமே ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு அந்த ஆலிம் அந்த கணவருடைய மனைவி கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவங்களும் தினமும் 2 நாட்களில் ஓதியிருக்காங்க. தொடர்ந்து 2 நாட்கள் ஓதியிருக்காங்க 50 முறை. 3ஆவது நாள் அவங்க கணவருடைய மனது மாறி அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து 2 பேரும் இப்போது சந்தோஷமாக ஒன்றா வாழ்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வந்தது கிடையாதான் இது வரைக்கும். இது ஒரு ஆலிம் என்கிட்ட சொன்னது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த திக்ரை நீங்கள் 50 முறை ஓதுங்க. எந்த தொழுகைக்கு பிறகு வேண்டாலும் நீங்கள் இந்த திக்ரை 50 முறை நீங்கள் ஓதுங்க. தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு அறியாமலேயே மறைமுகமாகவே அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பாங்க. இப்போ வாங்க இந்த திக்ரை பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதாங்க இந்த திக்ர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிற திக்ருங்க இது. இந்த திக்ரை நீங்கள் ஓதி என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அதை கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க. இது இந்த காரியத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் சரிங்க. நம்ம எந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இந்த ஸலவாத்தை 50 முறை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பான். அந்த தேவைகளை நிறைவேற்றி வைப்பாங்க.
அந்த சோதனையிலிருந்தும் அந்த மன கஷ்டத்திலிருந்தும் அல்லாஹ் தஆலா உங்களை வெளியேற்றி வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ். யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் சோதனை இருக்கிறதோ, கவலைகள் இருக்கிறதோ, அவங்களுடைய தேவைகள் இருக்கிறதோ, அல்லாஹ் தஆலா அவருடைய தேவைகள் அனைத்தையும், சோதனைகள் அனைத்தையும், துன்பங்கள் அனைத்தையும், மனக்கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அதை போக்கி அவனுடைய அருளை அவர்கள் மீது அளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பர்காத்துஹு.